ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க, நேரடியாக போயிடலாம். காலையில் கஞ்சி குடிச்சிட்டோம். மதியத்துக்கு சூப்பரான ஒரு சுண்டல். அதுக்கப்புறம் சுட சுட சோறு, சூப்பர்மா. ரசம், அருமையான ஒரு ரசம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் மில் மேக்கரும் போட்டிருக்கோம். அருமையான ஒரு உதிரியான வெஜிடபிள் பிரியாணி. சூப்பர்மா. இந்த பாஸ்மதி ரைஸும் நம்ம சந்தையில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்கலாம். அருமையாக பிரிஞ்சு பண்ணிட்டோமா பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. வர்ஷா குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்பு வச்சுருக்கோம். அடடா, சிக்கன் குழம்பு கொஞ்சம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் அப்படியே முழுசாக வறுத்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் புதினா துவையல், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது மூணும் போட்டு துவையல். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்சை நம்ம மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வெப்சைட் லிங்க் வரும். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வந்து அதை வாட்ஸ்அப்பில் அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸு, அட்ரெஸ்ஸு இதெல்லாம் அனுப்பாதீங்க, குழப்பமாயிடுது. வெப்சைட்டில் ஆர்டர் போட தெரியாதவங்க மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் கொடுங்க, சரிங்களா? ஏன்னா அதுலேயும் ஒரு டைம் அனுப்புகிறீங்களா, இதுலேயும் ஒரு டைம் அனுப்புகிறீங்களா, என்னடா இந்த ஆர்டர் இப்போ தானே போட்டோம் திருப்பி இதில் அனுப்பிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்படி ஆகுது. அதனால தான் அப்படி நீங்கள் அனுப்புனீங்கன்னா இதை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வெப்சைட்டில் அனுப்புறது எங்களுக்கு தெரியும். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாங்கள் அனுப்ப மாட்டோம். அதனால தான் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேற்றுக்கு மாப்பிள்ளை ஃபோட்டோ ரிவீல் பண்ணியிருந்தோமா, அது நிறைய கமெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 1400 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ பேர் வாழ்த்திருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தர் சந்தோஷப்படுறதை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டு நீங்கள் அந்த கமெண்ட்லாம் பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்குங்க. நம்ம நெகட்டிவ் கமெண்ட்டை கண்டிப்பாக எடுக்கிறது இல்லை. இருந்தாலும் அதில் வந்து இதெல்லாம் இப்போ தான் புதுசு, அப்புறமா பாருங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதை நாங்கள் வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம், சரிங்களா? அவ்வளோ பேர் வாழ்த்துனாலும் அந்த 1-2 பேர் சொல்கிறீங்க இப்போ இப்படி தான் இருக்கும். ஏங்க எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்குங்க. இப்போ நானும் அப்பாவும் இருக்கோம். கேமரா முன்னாடி நீங்கள் அந்த 1 நிமிஷம் ஷார்ட்ஸு, 3 நிமிஷம் ஷார்ட்ஸ் அதிகபட்சம் பார்க்குறீங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன, அப்போ அந்த நேரத்துலேயே சண்டை வரும். சண்டைன்றது எல்லார் லைஃப்லேயும் எப்படியும் வரதான் செய்யும், வராமல் யாருமே கிடையாது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பை கொண்டு போகிறது தான் வாழ்க்கை, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து மனசில் நினைக்கிறீங்களா உங்களோட வச்சுக்கோங்க. ஒரு நல்ல விஷயம்னா அதை வாழ்த்தலாமே அழகாக. அது யாராக இருந்தாலும் சரி. நான் அதுக்காக தான் சொல்ல வரேன். மற்றபடி அவ்வளோ பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு அதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்காகவே பூஜாஸ் கிச்சனில் அடுத்தடுத்து இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் ஆகிட்டே இருக்கட்டும். பார்த்து சந்தோஷப்பட்டு நீங்களும் சந்தோஷப்படுங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்பட்டோம்னா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாகிடும். பிரபஞ்சம் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்புறம் ஒரு பாப்பா வந்து சொல்லியிருந்தாங்க, 24 ஏஜ் ஆகுதான், பேர் ரேவதின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கோமான்னு சொன்னாங்க. கண்டிப்பாக கவலைப்படாதீங்க தங்கன்னு போய் மெசேஜ் பண்ணியிருந்தேன். நிச்சயமாடாமா உங்களுக்கும் ஒரு நல்ல லைஃப் அமையும், நல்ல மாப்பிள்ளை கூடிய சீக்கிரமே அமையும். அதுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தங்கம். அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா மனசில் நினைங்க. அடிக்கடி உங்களுக்கு கிடைச்சிட்டா மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குங்க. நம்ம எண்ணத்துக்கு தான் அதிகமான சக்தி. ஸோ நான் நினச்சது எல்லாமே நடக்கும். வாழ்க வளத்துடன். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுங்க. www.nishopping.com வெப்சைட்டில் நம்மளோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ. ஓ டடா, பை. வாழ்க வளத்துடன்.